அப்படி எந்த ரூலும் கிடையாது. பொருந்துதான் மட்டும் பார்க்கணும். அங்க ஒரு அர்த்தம் செஞ்சால் அதுதான் சரியான அர்த்தமா, இங்க ஒரு அர்த்தம் செஞ்சால் அது சரியான அர்த்தமானு பார்க்கணுமே தவிர அதுக்கான இடக்க முடக்க எந்த இடத்துல எதை வேணாலும் செய்வேன்னு போயிடக்கூடாது. பொருந்த வேண்டும், காரணம் இருக்க வேண்டும், ஏற்கத்தக்கதா இருக்க வேண்டும்னு சொன்னோம். அதுக்கு உங்களால் என்ன செய்ய முடியல, பதில் சொல்ல முடியவில்லை. அது மாதிரி நீங்க கற்பனையாக உருவத்தை உண்டாக்குறீங்கன்னு சொன்னீங்க. நான் கற்பனையாக சொல்லவே இல்லை. அல்லாஹ் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை தாண்டி நாங்க ஒண்ணுமே சொல்ல மாட்டோங்கிறோம். அல்லாஹ்வும் ரசூலும் எதை அல்லாஹ்வுக்கு ஈரக்குலை இருக்குது, அல்லாஹ்வுக்கு கிட்னி இருக்குலாம் நாங்க சொன்னோமா? இருந்தா தான் சொல்லுவோம். அல்லாஹ்வும் ரசூல் என்ன சொன்னாங்களோ அதை நிறுத்தி கொண்டோமே தவிர நாங்க கற்பனையா நீங்க தான் கற்பனை பண்ணி ரத்தம் இருக்குதா, சதை இருக்கா, நரம்பு இருக்காண்டீங்க. நாங்க அந்த கற்பனை பண்ண மாட்டோம். அல்லாஹ் சொன்ன அளவோடு நிறுத்திக் கொள்வோம். அல்லாஹ்வுடைய எதுக்கு எல்லாம் வேஸ்டா நமக்கு சொல்ற கிற்கனா? அல்லாஹ் எதுக்கு நமக்கு சொல்றான்? குர்ஆன்ல எதுக்கு சொல்றான்? ஹதீஸ்ல எதுக்கு? அல்லாஹ்வுடைய ரசூலும் எது சொல்றாங்க? நமக்கு பயனற்று சொல்லிவிட்டாங்களா? இப்படிலாம் புரிஞ்சு கொள்வாங்கன்னு தெரிஞ்சுதானே சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சொல்லுக்கு ஒரு வெயிட்ட கொடுங்க என்ற அடிப்படையில் சொன்னோம். அதுக்கு பதில் இல்ல. அது மாதிரி அல்லாஹ்வுக்கு சிலை வச்சாங்கன்னு சொன்னீங்க. அப்ப அப்பட்டமா சொன்னீங்க மக்கா காபிர்கள்லாம் அல்லாஹ்வுக்கு சிலை வச்சாங்கன்னு ஆதாரம் காட்டுங்கன்னு. நீ ஆதாரம் காட்டவே இல்லை. சரி, அல்லாஹ் அது மாதிரி அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பானவர்களே, இறைவனுக்கு உருவம் உண்டு, அதை நிரூபித்து காட்டுவோம் என்று வந்தவர்கள் இதுவரைக்கும் நேரடியாக குர்ஆனிலிருந்தோ ஹதீஸிலிருந்தோ ஒரே ஒரு ஆதாரத்தை கூட தரல. இறைவனுக்கு உருவம் உண்டு அப்படிங்கிற வாசகம் குர்ஆனிலும் இல்ல, ஹதீஸிலும் இல்ல. இல்லைங்கிறதுக்கு என்ன ஆதாரம் உள்ளாங்க? அதுக்கு நம்ம அப்பவே சொல்லிட்டோம். ஒரு ஆள் இந்த அரங்கிலே இல்லை என்றால் அவர் இல்லை என்பதுதான் ஆதாரம். அதுக்கு என்ன ஆதாரம் கேட்டா என்ன நம்ம நேரத்தை சொல்லிட்டோம். இது ரெண்டு வகையான பதில் கொடுக்கலாம். இன்னொரு ஆதாரம், அறிவுபூர்வமான ஆதாரம் இருக்கிறது, குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் சொல்கிற ஆதாரம் இருக்கிறது இறைவன் இல்லைங்கிறதுக்கு. அறிவுபூர்வமான ஆதாரம் அப்படிங்கறத அரங்கு சம்பந்தப்பட்ட உதாரணம். குர்ஆன் சம்பந்தப்பட்ட ஆதாரங்கிறது லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், இறைவனை போன்று எதுவும் இல்லை, எல்லாமே இதில் அடங்கிரும். வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹத், இறைவனுக்கு ஒப்பான எதுவும் இல்லை. இதுவெல்லாம் அதுக்கு ஆதாரம் இல்லைண்டா அல்லாஹ்வுடைய ஆயத்தை அவமரியாதை செய்யறது யாருங்க? அப்ப வேற எதுக்குங்க அல்லாஹு தஆலா இந்த வசனத்தை குர்ஆன்ல சொல்லி காட்டினா இதுக்கெல்லாம் இந்த வசனம் ஆதாரம் ஆகாது அப்படின்னா வேற எதுக்கு சொன்னா? அர்த்தமில்லாம சொல்லிட்டானா? அப்ப குர்ஆனை அவமதிக்கிற ஒரு நிலைதான் ஏற்படும். இப்னு தைமியாவுடைய வாசகத்தை காமிக்கும் போது அதுல என்ன இருக்குது? எப்படி வருதோ அப்படியே நம்பணும். பிலா தம்சீல், அங்க உதாரணம் கொடுக்க கூடாது, அப்படிதான் வருது. அதற்கு ஏன் நீங்க முரணா நடக்கிறீங்க நம்ம கேட்டோம். அதுக்கு பதில் சொன்னாங்களா? எதுக்கு என்ன அர்த்தமோ அந்த அர்த்தம் தான் சொல்லணும்னு இப்னு தைமியா சொன்ன பிறகு வானத்தின் பக்கம் இறங்கி வருகிறான் என்றால் இறங்கி வருதல் அல்ல, அருள் இறங்குகிறது. ஏன் இந்த விளக்கம் கொடுத்தீங்க? அப்ப அந்த கருத்துக்கு ஏன் முரணா இருக்கிறீங்க கேட்டோமே. அதுக்கு பதில் சொன்னாங்களா? குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா இன்னக பிஅயுனா, நம்முடைய கண்கள்ங்கறானே, கண்கள்னு சொல்லாம ஏன் விளக்கம் கொடுத்தீங்க? இப்னு தைமியாவுடைய கருத்துக்கு இது மாற்றம் தானே அப்படிங்கிறதுக்கு பதில் சொன்னாங்களா? சரி, அல்லாஹ் தஆலா சொன்னதை அப்படியே ஒப்புக்கொள்ளணும், அதுதான் நல்லது. நீங்களே அல்லாஹ் தஆலா கண்கள் இருக்கதா சொல்லிட்டானே, அப்ப அந்த இறைவனுக்கு மாற்றமாக நீங்க ஏன் கண்காணிப்பு அர்த்தம் வச்சீங்க? அல்லாஹ் சொன்ன இப்ப நீங்களே ஏற்றுக்கொள்ள ஆகுது உங்க வாதப்படி. அல்லாஹ் சொன்ன அப்படியே ஒப்புக்கொள்ளன்னு சொன்னா
நபியே நாம் ஸல்லல்லாஹு சொல்லிட்டு அப்படியே ஏற்றுக்கொள்ளணும், அதுக்கு மாறு செய்யக்கூடாதுன்னு சொன்னா இறங்குகிறான் என்றா இறங்குறான்னு சொல்லிட வேண்டியதானே? ஏன் அருள் இறங்குகிறேன் நீங்க? இப்ப நபியே நாம் ஸல்லல்லாஹு சொன்னதை நீங்க மதிக்கலன்னு ஆகுதே உங்க வாதப்படி, அல்லாஹ்வுடைய கருத்தை நீங்க ஏற்றுக்கொள்ளலன்னு ஆகுதே உங்க வாதப்படி. இறைவனுக்கு கண்ணு இருக்குதுங்கிறதுக்காக நீ கொண்டு வந்த ஹதீஸ்ல கண்ணு இருக்குன்னு எங்க இருக்குது? அவருக்கு நாங்க அர்த்தம் சொல்லலன்னு சொன்னீங்களே, அவருக்கு நீங்க சொல்ல அர்த்தம் சொன்னாக்கா இறைவனுக்கு 2 கண்ணுகளும் சரியில்லைங்கிற அர்த்தம் கூட தப்பா வந்துடும். இறைவனுக்கு உருவம் கற்பித்தான்னு சொன்னோம், நீங்க என்னங்க இப்படி சொல்லுங்க? எங்களை பார்த்து கேட்டீங்களே, நாங்க தான் இறைவனுக்கு உருவமே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிறோமே. அப்ப தலைப்புக்கு ஏன் நீங்க புரியாம போறீங்கன்னு ஒரு கேள்வி வச்சோமே. இறைவனுக்கு உருவம் என்று சொல்லக்கூடியவர்கள் தான் இறைவனை இப்படியெல்லாம் அவமரியாதை செய்வார்கள். அதனால் உருவம் இல்லைன்னு சொல்லுங்க, உரிய முறையில விளக்கம் கொடுங்க, இறைவனுடைய மாண்பை பாதுகாக்கணும் சொன்னோமே. அவருக்கு அப்ப இந்த இடத்துல அல்ல அவர் இல்லண்டா கண்கள் இல்லாதவன், கண்ணண்டு இருந்தா தானே குறை வரும், கண்ணை இல்லண்டாக்கா குறை இல்லதானே அப்படிங்கிற அர்த்தத்தை நாங்க நேற்றே சொல்லத்தானே செஞ்சோம். அவருக்கு அர்த்தமே சொல்லிட்டீங்க. அதே போல சூரத்து என்பது பண்புங்கிற வடிவத்திலே அந்த யூஸ் பண்ணப்படும் அப்படிங்கிற சொன்னோமே. அந்த வடிவம் அப்படிங்கிறது செயல்பாட்டுக்கும் உள்ளது. அவன் உருவத்தை காமிச்சுட்டான், நடைமுறையில பேசுறது தானே, அப்படியெல்லாம் சொல்லி காமிச்சுதானே செஞ்சோம். அந்த ஹதீஸிலே கூட தாரிஃபூன் என்று தானே வருது, அறிந்த அப்படிதானே வருது. இந்த அறிதல்ங்கிறது பண்புக்கு தானே மிக பொருத்தமாக இருக்கும், உருவம்ங்கிறத விட தாரிஃபூன் தானே வருது என்று சொன்னோமே. சாக்குக்கு அப்படிங்கிறதுக்கு சில கட்டங்கள்ல தான் அர்த்தம் அந்த கடுமைங்கிறதா நீங்கள் அப்படியா இருக்குது. அதையும் நம்ம சொன்னோம், அரபி டிக்ஷனரியிலே இருக்குன்னு சொன்னோம். சாக்குங்கிற வார்த்தைக்கு பல அர்த்தத்துல ஷித்தத் கடுமைங்கிற அர்த்தம் உண்டு. அப்ப பொதுவாங்க 2 அர்த்தம் இருக்குது. எது இறைவனுடைய மாண்புக்கு ஒத்து போதோ அந்த அர்த்தம் வைக்கணும். இதுதான் நம்முடைய நிலைப்பாடு. இப்ப சாக்கு அப்படி வைப்போமே, காலுக்கு காலுண்டு உரம் கற்பித்தால் பல சிக்கல் வருது. நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப அந்த காலுண்டு வைக்காம ஒத்த காலங்கிற பிரச்சனை வருங்கிறதே நான் சொன்னேன். ஆடை உடுத்துக்கான்னு சொன்னேன். அப்ப 100 அகற்றப்படும் சொன்னாக்க கால் மட்டும் தெரியுமா, 100 அகற்றுட்டா மற்ற உருவம் தெரியலன்றெல்லாம் கேட்டோம். அதுக்கான எந்த பதிலும் இல்லை. இப்ப சாக்குங்கிற வார்த்தைக்கு 2 அர்த்தங்கள் உண்டு. காலுண்டு இருக்குது, அதே போல கடுமைண்டு இருக்குது. இப்போ முகக்கமான ஆயத்தை எல்லாம் சொல்லிட்டான்ல, சிறுக்கமான வசனங்கள் உண்டு. ஆயாத்தும் முஹக்கமாத்துன் அப்படின்னு சொல்லிட்டான். அதே போல முத்தஷாபிஹாத் இல்ல, நான் நேத்து ஓதி காட்டினே தாங்க இது. நேத்தே நான் ஓதி காட்டினேன், ஃபம்மல்லதீன ஃபீ குலூபிஹிம் ஸைகுன் ஃபயத்தபியூன மா தஷாபஹ அப்படின்னு வசனத்தை ஓதி காமிச்சேன். அந்த வசனத்துக்கு தான் இப்ப விளக்கம் கொடுக்கிறேன். அந்த வசனத்துல 2ம் இருக்கிறது. அப்ப தீர்க்கமான முடிவுள்ள வசனம் இருக்கிறது, முத்தஷாபிஹா வசனம் இருக்குது. தீர்க்கமான வசனம் உள்ளதுக்கு பொருத்தமா அர்த்தம் வச்சுட்டா எந்த சிக்கல்ங்க இருக்குது? இப்போ கடுமையில் அர்த்தம் வச்சுட்டா அல்லாஹ் குர்ஆன்ல சொன்னா, நான் இப்ப ஏற்கனவே ஓதி காட்டின வசனம் தான், இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், இறைவனுடைய பிடி கடுமையாக இருக்கும். இறைவனுடைய பண்பாய் போச்சா? கடுமைங்கிற அர்த்தம் வைக்கிறீங்களா? அப்ப அல்லாஹ்வுக்கு பொருத்தமான ஒரு அர்த்தத்தை நமக்கு வைக்கிறோமே, சிக்கல் இல்லையே. அதே நேரத்தில் காலுன்ற அர்த்தம் வச்சா பல விபரீதம் ஏற்படுது. 2 அர்த்தம் கொடுக்கலாம், எது இறைவனுக்கு பொருந்துகிறது அப்படிங்கிறது தானே வைக்க சொல்றோம். பொருந்துகிற அர்த்தத்தை கொடுக்கலாம் என்பதுதானே உங்கள் நிலைப்பாடு. அதனாலதானே முதலாவது இறங்கி வருகிறாங்கிறதுல இந்த அர்த்தம் கொடுக்க வேண்டும் சொல்றீங்க. அந்த நிலைப்பாட்டை எல்லா இடத்துக்கும் கொண்டு வர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு தானே நாங்க கேட்கிறோம். அதே போல கையின்னு சொல்லிட்டா ஒரு இடத்துல பரக்கத்துங்கிறீங்க, இன்னொரு இடத்துல கையுங்கிறீங்க. அப்ப பரக்கத்துங்கிற அர்த்தம் கொடுக்கலாம் என்கிறது தானே உங்க நிலைப்பாடாக இருக்குது. இறைவனுடைய கையுக்கு கில்தா எதைகின்னு வருது, இறைவனுடைய 2 கைகளும் எமீனும் பரக்கத்துட்டீங்க. அப்படியானால் இந்த பொருத்தமான அர்த்தத்தை மற்ற இடங்களிலும் ஏன் கொடுக்க கூடாது? ஒரே ஹதீஸ்ல முந்தால கையுங்கிறீங்க, அடுத்த வாசகத்துல பரக்கத்துங்கிறீங்க. இங்க இப்படித்தான் அர்த்தம் வைக்கணும், இங்க இப்படித்தான் அர்த்தம் வைக்கணும். இந்த அதிகாரத்தை உங்களுக்கு யார் தந்தது? உங்களுடைய முடிவா? அப்ப இன்னொரு ஆள் இல்ல 2 இடத்திலும் கையுண்டு தான் நான் பொருள் கொள்வேன் என்றால் இன்னும் கொள்ளாதே என்று சொல்வதற்கு நமக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? அப்படியானால் இறைவனுக்கு பல கைகள் என்றல்லவா வரும்? இறைவனுக்கு உருவம் என்று வந்துவிட்டால் கற்பனையிலே பல கைகள் உள்ள உருவங்களும் விக்கிரகங்களும் வந்துருமே. அப்ப ஒரு கையில் வழங்கும் ஒரு கை என்று அவன் சிந்தனையில இருப்பான், விக்கிரகம் அவன் சிந்தனையில இருக்கும். அதே போல 2 கை என்று விளங்கக்கூடியவன் 2 கை உள்ள உருவத்தை அந்த விக்கிரகத்தை அவன் சிந்தையில வைத்திருப்பான். அப்ப அதை அல்லவா அவன் வணங்குவான். அப்படின்னு வந்தா அப்ப இறைவனை வணங்கல, விக்கிரகத்தை வணங்கிக்கிட்டு இருக்கிறோம். கல்லிலே உள்ள விக்கிரகம் அல்லது கற்பனையிலே உள்ள விக்கிரகத்தை அல்லவா நம்ம வணங்கிட்டு இருக்கிறோம்.
ஆண்டாண்டு காலங்கள் நாம் வணங்குகிறோம் என்றால் அல்லாஹ்வை வணங்கல, நம்முடைய கற்பனை இருக்கக்கூடிய விக்கிரகங்களை வணங்குகிறோம், மறுமையிலே எப்படி வெற்றி பெற முடியும் என்று நம்ம கேட்டோமே. நாம் இந்த உலகத்திலே பிறந்தோம் என்றால் இந்த மண்ணுக்காக பிறந்தவர்கள் அல்ல, மறுமைக்காக பிறந்தவர்கள். மறுமையின் வெற்றி தான் நமக்கு இலக்கு அப்படின்னு வரும்பொழுது அதுக்குண்டான வழிமுறை பிரகாரம் புரிந்து அல்லாஹ்வை வணங்கினால்தானே வெற்றி பெற முடியும். விக்கிரகங்களை வணங்குவது இணை வைப்பல்லவா? அப்படியே நாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உருவங்களை உடைத்ததே